இப்ப வித்திரு தொழுகை நம்ம எவ்வாறு தொழுவது அப்படின்னு கேட்கிறாங்க. வித்திரு தொழுகை என்று சொன்னால் வித்திருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒத்தன்ற அர்த்தம். வித்திருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? 1, 3, 5, 7 ஒத்தப்படை இருக்குல்ல, ஒத்தப்படை பூரா வித்திரும்பாங்க. விளங்குதா? 2ஆல் வகுக்க முடியாத நம்பர் இருக்கு, வகுத்தா மிச்சமாகும் இல்லையா, அதுதான் ஒத்தப்படைங்கிறது. 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 101, 201 இப்படி வரக்கூடியதெல்லாம் என்னது? வித்திருங்கிறது. வித்திருன்னா ஒத்தப்படை. இப்ப தொழுகையில ஒத்தப்படையாக தொழுகிறதுனாலதான் வித்திருக்கு அந்த வித்திருன்னு பேரு. அந்த வித்திரு என்பது 3 தான்ங்கிறது கிடையாது. வித்திருங்கிறது 1 இருக்கிறது. சில பேருக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு அவசியம் இருக்கிறது, 1 தான் தொழுவ முடியும்னா ஒரே ஒரு ரக்காத்து கூட என்ன செய்யலாம்? வித்திரு தொழுவலாம். அதுவும் ஒத்ததான். 3 கூட தொழுவலாம், 5 கூட தொழுவலாம், 7 கூட தொழுவலாம், 9 கூட தொழுவலாம். வித்திருங்கிறது என்ன இருக்கு? இவ்வளவு நம்பர்ல தொழுவலாம். வசதி இருந்தா 9 தொழுவுங்க, 7 தொழுவுங்க, 5 தொழுவுங்க, 3 கூட தொழுவுங்க, 1 கூட தொழுவுங்க. அதுக்கு நேரத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து நம்ம அந்த வித்திரை தொழுது கொள்ளணும். அவங்க கிட்ட 3 ரக்காத் தான் கேட்கறாங்க. 3 ரக்காத்து தொழுவதை எப்படி தொழுவது அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கடா, 3 ரக்காத் 2 ரக்காத் முதல் தொழுதுட்டு சலாம் கொடுத்து முடிச்சிட்டு மறுபடியும் 1 தொழுகிறாங்க. இப்ப எப்ப 2 முடிச்சிட்டாங்களோ அது வித்திராகுமா? வித்திருக்கு அர்த்தம் என்ன? ஒத்த. 2 எப்படி ஒத்தையாகும்? 2 பிடிச்ச யாரா ஒத்தன்னு சொல்லலாமா? 3 சேர்ந்து இருந்தா தான் அது ஒத்தங்க. இப்ப 3 வாழைப்பழம் இருக்கு, அது ஒத்தன்னு சொல்லலாம். 2 பிச்சு 1 வச்சு அந்த 1 தான் ஒத்த. அந்த 2 ஒத்தையாகுமா? 2 நீங்க பிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒத்த எது மட்டும்தான்? அந்த 1 தான். நீங்க 2 1 தொழுதீங்கன்னு சொன்னா நீங்க 1 ரக்காத் தான் வித்திரு தொழுதுக்கிறீங்க. ஒத்த 2 வித்திராவது. 2 எப்படி வித்திரு யாரும் சொல்லுவா? 2 பிடிச்சி ஒத்தன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த சொல்லுடைய அர்த்தமே காட்டுது, பிரிக்க கூடாது. 3னா 3 சேர்ந்து தான் தொழுவணும். 2 1 யார் தொழுகிறார்களோ, மதுஹப் பேர்ல சில பேர் செய்யறாங்க, 2 1 தொழுகிறார்களே. ஆனால் வித்திருக்கு என்ன அர்த்தம் கேளுங்க. வித்திருக்கு என்ன அர்த்தம்? இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒத்தை, யுஹிப்புல் வித்ர, ஒத்தையை விரும்புகிறான் ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் வித்திரு தான். அல்லாஹ் ஒத்தையா இருக்கணும், வித்திருந்த அல்லாஹ்வுக்கு பேரு. அப்ப வித்திருந்தாலே என்ன அர்த்தம்? ஒத்தப்படையாக இருக்க வேண்டும். அப்ப 2 1 சேர்ந்தாப்புல ஒரே மாதிரியா சலாம் கொடுக்காம இருந்தா தான் அதுக்கு பேர் என்ன? வித்திரு வரும். எப்ப 2 1 கட் பண்ணிட்டீங்களோ அந்த 2 ரெட்டையில போயிடும், இந்த 1 தான் ஒத்தையில வரும், வித்திருல வரும். அதனால முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு 3 ரக்காத்து தொழுதால் ஒரே சலாம்ல தான் என்ன செய்யணும்? தொழுவணும். 2 தனியா தொழுதுட்டு 1 தனியா தொழுவ கூடாது. இது ஒரு டாபிக். இரண்டாவது விளங்கிக்கிற வேண்டிய 3 ரக்காத்து தொழுவும் பொழுது நீங்க மகரிபை போல ஆக்கிறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வித்திரு தொழுகை எது மாதிரி ஆக்காதீங்க? மகரிபு மாதிரி ஆக்கிறாதீங்க. மகரிப் மாதிரி ஆக்குறா என்ன அர்த்தம்? மகரிபு தொழுகையில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா 2வது ரக்காத்துல உட்காருவோம், 3வது ரக்காத்துல உட்காருவோம். முதல் ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிருவோம், 2வது ரக்காத்துல ஒரு சிறு இருப்பு இருப்போம். பாதி அத்தையாத்து ஓதிவிட்டு என்ன செய்வோம்? ஓதிவிட்டு மறுபடியும் எந்திரிப்போம். மறுபடியும் 2வது என்ன செய்வோம்? இன்னொரு இருப்பு இருப்போம். ஆனா வித்திரை பொறுத்த வரைக்கும் 3 ரக்காத்து தொழுவீங்கல்ல, முதல் ரக்காத்துல இப்படி எந்திரிச்சிடணும், 2வது ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிடணும், 3வது ரக்காத்துல உட்காரணும். விளங்குதா? ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5க்கு அப்படி செஞ்சு காட்டிருக்காங்க. 5 ரக்காத் தொழுவார்களே, ஆனால் 4 ரக்காத்துல உட்கார மாட்டார்கள், 5ல தான் உட்காருவார்கள். நீங்க 5 ரக்காத் வித்திரு தொழுதீங்கன்னு சொன்னா 1வது ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிட வேண்டியது, 2வதுலயும் அத்தையாத்து ஓதாம அப்படி எந்திரிச்சிட வேண்டியது, சின்ன இருப்பு இருக்க கூடாது. 3வது ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிட வேண்டியது, 4வதுல அப்படி எந்திரிச்சிட வேண்டியது. எதுல உட்காரணும்? 5வது தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னதுனால மகரிபை போல ஆக்காதீங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு அர்த்தம் நமக்கு விளங்குது. மகரிபை போல ஆக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? மகரிபுல எப்படி நீங்க 2 இருப்பு இருப்பீங்களோ அந்த மாதிரி இருந்துடாதீங்க. அப்ப 3 ரக்காத்து வித்திரு தொழுவதா இருந்தால் மகரிபு தொழுகை தொழுவது போல தொழுவாமல் ஒரே ஒரு அத்தையா ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கணும். 1 சைதா செய்யணும், எந்திரிச்சிடணும், மறுபடியும் 2 சைதா செஞ்சு எந்திரிச்சிடணும், 3வது சைதா செஞ்சு உட்கார்ந்து அத்தையத்துல ஓதணும். இதுதான் 3 ரக்காத் தொழக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை. அதுல குனூத் ஓதுறது ஒண்ணு இருக்கிறது. குனூத் என்ன? அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதை வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்னு ஒரு குனூத் இருக்குல்ல, இதை விளங்காம சுபுகுல ஓதிட்டு இருக்காங்க நிறைய பேர். சுபுகுல ரசூலுல்லாஹ் ஓதுனது கிடையாது. விளங்குதா? இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள அறிவிக்கிறாங்க, அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபில் வித்ரி,
வித்ரில் ஓதுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சொற்களை எனக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த சொற்கள் என்னன்னு கேட்டா அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத வஆஃபினி ஃபீமன் ஆஃபைதன்னு தெளிவா வருது. இது வித்ருக்கு தான் உள்ளது. ஆனா ஷாஃபி மذஹப்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்க, இத போய் சுபுஹ்ல ஓதிட்டு இருக்காங்க. அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத எங்க ஓதுறாங்க, சுபுஹ்ல ஓதுறாங்க. இது எங்க ஓதணும், வித்ர்ல தான் ஓதணும். இந்த வித்ர்ல குனூத் என்பது மூணாவது ரக்காத்து தொழுறீங்கல்ல, அந்த மூணாவது ரக்காத்துல அல்ஹம்து ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதிட்டு ருக்குக்கு போவீங்கல்ல, ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஓதிடலாம். அல்ஹம்து ஓத வேண்டியது, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓத வேண்டியது, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூரா ஓத வேண்டியது, அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஹதினி ஓதிவிட்டு அப்படியே நம்ம என்ன செய்யலாம், ருக்குக்கு போயிடலாம். அல்லது ருக்குல எந்திரிச்சு ஓதலாம், ருக்குக்கு முன்னாடியும் ஓதிக்கலாம். ருக்கு முடிஞ்சிட்டு எந்திரிச்சு கையை தொங்கோட்டு நின்று அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத ஓதிட்டு அப்படியே நம்ம சஜிதாவுக்கு போயிடலாம். அப்ப வித்ர்ல குனூத் ஓதுதல் என்பது மூணாவது ரக்காத்துல ஓதணும். ருக்குவுக்கு முந்தியும் ஓதலாம், ருக்குவுக்கு பின்னாடியும் ஓதலாம். இது குனூத்துடைய விஷயம். மூன்று ரக்காத்து கேட்டதுனால அடுத்து சுபுகுல ஓதுறாங்களா என்னன்னு கேட்கறாங்க. சுபுகுல இது ஓதுறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. சுபுகுல குனூத்து ஓதுறதுக்கு என்ன இல்ல, ஆதாரமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் சில பேர் கூட்டிட்டு போய் கொலை பண்ணிவிட்டாங்க. எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு சில ஆளுகளை தாங்க அப்படின்னு உடனே சில சஹாபாக்களை ரசூல் அனுப்பி வச்சாங்க. அவங்க அதை கொலை பண்ணிவிட்டாங்க. அப்ப ரசூல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எல்லா தொழுகையிலையும் அவங்கள தண்டிக்கும்படி எல்லா இடத்துல துவா செஞ்சாங்க. குனூத், அது ஒரு குனூத் தான். ருக்குவுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, ருக்குவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இறைவா அவங்களை இந்த மாதிரி பண்ணிரு, நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க, அவங்களை கடுமையா நடவடிக்கை எடு என்று துவா செஞ்சாங்க ஒரு மாச காலம். அந்த குனூத்தை தான் சுபுகுல ஓதுனாங்க. அது அந்த இது ஒரு பிரச்சனைக்காக ஓதுன குனூத்து. அப்ப சுபுல ஓதுன மாதிரி தான் லொஹர்ல ஓதுனாங்க, அசர்ல ஓதுனாங்க, மகரிப்ல ஓதுனாங்க. சுபுக்கு மட்டும் அது பிரத்யேகமா ஓதல. அது ஒரு மாசம் ஓதி ரசூலா விட்டுட்டாங்க. ஒரு மாசம் ஓதுனாங்க, அதை விட்டுட்டாங்க. அதனால சுபுகுல குனூத்து ஓதுறது என்பதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரமும் கிடையாது. நம்ம நபி வழியில் நம் தொழுகைங்கிற ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுல ஆதாரங்களோட இதை வந்து விளக்கி இருக்கணும், பாத்துக்கிறோங்க. குனூத்து என்பது சுபுகுல தான், இது வித்ர்ல தான் ஓத வேண்டும். எதுல கிடையாது, சுபுகுல கிடையாது.